Vivaha, the Chennai Silks. தேர்தல் நெருங்குவதால் தமிழக அரசு துறைகளில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள 12 நாட்களில் 4385 டெண்டர்கள் வெளியிடப்பட்டு இருக்கின்றன. தேர்தல் நெருங்குவதால் தமிழக அரசு துறைகளில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள 12 நாட்களில் 385 டெண்டர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தேர்தலுக்கு முன்னதாகவே அனைத்து துறைகளிலும் புதிய பணிகளுக்கு டெண்டர் விட அரசு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. சாலை சீரமைப்பு, குடிநீர் குழாய் சீரமைப்பு, மருத்துவமனை கட்டிடம், கட்டுமானம் உட்பட பல்வேறு பணிகளுக்கு 385 டெண்டர்கள் விடப்பட்டிருக்கின்றன. மொத்த டெண்டர்களின் உத்தேச மதிப்பு 15,000 கோடிக்கும் மேல் இருக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ மகேஸ்வரன், தற்பொழுது ஒரு டெண்டர் ஆனது வெளியிடப்பட்டு இருக்கிறது, அது தொடர்பான முழு விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. சங்கீதா, தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி இந்த மாத இறுதியில் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய தேர்தல் ஆணையமும் தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, அசாம், புதுச்சேரி என்று 5 மாநிலங்களுக்கான தேர்தலுக்கான பூர்வாங்க பணிகளை தொடங்கிவிட்டது. தலைமை தேர்தல் ஆணையத்திலிருந்து துணை தேர்தல் ஆணையர் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து ஒரு பக்கம் அதற்கான அடிப்படை வேலைகள், ஆலோசனைகளை ஒரு பக்கம் தொடங்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது. பல்வேறு இடங்கள்ல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்த்தல் உள்ளிட்ட பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாக்குச்சாவடி சீரமைப்பு, வாக்காளர் பட்டியல், வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு இருக்கின்றன. இது ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் மிக வேகமாக பணிகளை மேற்கொண்டிருக்கு. 2 தினங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு உள்ளிட்ட இந்த 5 மாநிலங்கள்ல 3 ஆண்டுகளுக்கு மேல ஒரே மாவட்டத்தில் பணிபுரிபவர்கள் அல்லது சொந்த மாவட்டத்தில் பணிபுரிபவர்களை பணியிட மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று அந்தந்த மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை தேர்தல் ஆணையம் அண்மையில கொடுத்திருந்த சூழல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் தொகுதி பங்கீடு, கூட்டணி ஒரு பக்கம் அரசியல் கட்சிகளும் தீவிரமாகி இருக்கிற சூழல்ல அரசு நிர்வாகமும் இப்ப முன்ன போதையும் விட வேகமாக முடுக்கி விடப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னா கடந்த 2 வார காலத்திற்குள்ள, இன்னும் சரியாக சொல்லணும்னா 12 நாட்களுக்குள்ள, நேற்று வரை மட்டுமே பல்வேறு துறைகள்ல 4385 ஒப்பந்த புள்ளிகள் டெண்டர்கள் வெளியிட்டிருக்காங்க. இன்னும் அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையில 229 பணிகள் நேற்று மட்டுமே அந்த பணிகள் கோரியிருக்காங்க. இந்த 2 வார காலத்துல பார்த்தா 1147 பணிகள் கோரப்பட்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில நேற்று மட்டுமே 300க்கும் மேற்பட்ட பணிகளுக்கான டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றன. இந்த 12 நாட்கள்ல 1101 பணிகளுக்கு டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது. மின் வாரியத்துல 50க்கும் மேற்பட்ட பணிகள் நேற்று மட்டுமே டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது. இந்த 12 நாட்கள்ல பார்க்கிறப்ப 750க்கும் மேற்பட்ட பணிகளுக்கு அவங்க டெண்டர் கோரியிருக்காங்க. பேரூராட்சி துறைகள்ல மொத்தமாக நேற்று மட்டுமே சற்றேறக்குரிய 100 பணிகளுக்கு டெண்டர் கோரியிருக்காங்க. இந்த 10-12 நாட்கள்ல மட்டுமே 400க்கும் மேற்பட்ட பணிகளுக்கு ஒப்பந்த புள்ளிகள் கோரியிருக்கிறாங்க. பெருநகர சென்னை மாநகராட்சியில் மட்டுமே நேற்று ஒரு நாள் மட்டுமே 124 பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருக்கின்றன. இந்த 10-12 நாட்கள் பார்க்கிறப்ப 370 பணிகளுக்கு டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 2 வார காலத்திற்குள்ளாக 4380க்கும் மேற்பட்ட பணிகள் சற்றேறக்குரிய 15,000 கோடி ரூபாய்க்கான மதிப்பிலான பணிகளுக்கு டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது. தினசரி சற்றேறக்குரிய சென்னை மாநகராட்சியில் மட்டுமே ஒரு நாளைக்கு 40 பணிகளுக்கு இந்த 10 நாட்கள்ல டெண்டர் கோரியிருக்காங்க. அப்படின்னா இப்ப இன்னைக்கு காலையில பார்க்கலாம், முதலமைச்சரும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாரு. மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்குறாங்க. அதுக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதங்களுக்கான சேர்த்து விடுவிக்கிறதும், சிறப்பு கோடை சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு 5,000 ரூபாய் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுடைய வங்கி கணக்கில் இன்றைக்கு வர வைக்கப்பட்டிருக்கிறதாக முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார். இப்ப இன்னைக்கு சென்னையில சைதாப்பேட்டையில் நடக்கிற மேம்பாலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல மேம்பாலம் மற்றும் உள்கட்டமைப்பு பணிகள் மிக வேகமாக நடைபெற்று அதெல்லாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு வேகமா நடந்ததுன்னா நல்ல விஷயம் தான், வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனால் இப்படி அவசரமாக பணிகள் டெண்டர் கோருவதும், ஒரு பக்கம் ஏற்கனவே இருக்கிற திட்டத்திற்கு கூடுதலாக ஒரு தொகையையும் சேர்த்து இன்னும் 2 மாதங்களுக்கு சேர்த்து தொகையெல்லாம் விடுவிப்பதும்,
சாலை உள்ளிட்ட உள்கட்டமைப்புகளை மிக வேகமாக செய்து இன்னும் ஒரு 10 நாள்ல ஒரு மாசத்திலேயே அந்த பணிகள் எல்லாம் திறந்து வைக்கிறது அப்படின்னு காட்டுற முனைப்பு என்பது அப்ப தேர்தலுக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் வந்துவிடும். அப்ப அந்த ஆட்சி வந்தா நம்ம இதெல்லாம் செய்ய முடியாது, நம்ம பேர் அதுல இடம்பெறாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த டெண்டர் பணிகளை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே டெண்டர் விட்டா டெண்டருக்கு இப்போ ஒரு குற்றச்சாட்டு ஒப்பந்ததாரர்களால வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு இது அதிகாரப்பூர்வமா நம்மளால சொல்ல முடியலனாலும் ஒப்பந்ததாரர்கள் பல இடங்கள்ல அதை வெளிப்படுத்திருக்காங்க. ஒப்பந்த பணிகளுக்கு கமிஷன் வாங்கப்படுகிறது. அப்ப முன்கூட்டியே கமிஷன் வாங்கிட்டு தான் டெண்டர் பணிகள்லாம் ஒதுக்கப்படுகிறது. டெண்டரு மூடி முத்திரையிட்ட தாள்கள்ல ஒப்பந்த புள்ளி கோர்றதெல்லாம் நடைமுறைக்கு வெளிப்பார்வைக்கு இருந்தாலும் விட நடைமுறை என்பது பார்க்கிறப்ப வெளிப்படையான நிர்வாகம் என்பது இல்லை. எல்லா ஒப்பந்த பணிகளுமே கமிஷன் வழங்கப்பட்டு தான் கொடுக்கப்படுது. இது ஆண்டு கணக்கில் தொடர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கு. இப்ப கூட சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளை பாத்தீங்கன்னா 40 அடி அகலமான சாலைய 30 அடிக்கு குறைவா போடுறாங்க. அது மாதிரி ஒரு 100 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு பழ கருப்பையா தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் தமிழ் ஜனத்திற்கு ஒரு பிரத்யேக நேர்காணல கொடுத்திருக்காரு. அந்த நேர்காணல்ல ஒரு புது மாடல் ஊழலை தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்படியெல்லாம் அவசரம் காட்டுவது என்பது தேர்தலுக்கு முன்பு தேர்தல தோல்வி பயத்தினாலேயா அல்லது தேர்தலுக்கு முன்பாக வாரி சுருட்டி விட வேண்டும் அல்லது கமிஷன்கள் எல்லாம் பெற்றுவிட வேண்டும், சம்பாதித்து விட வேண்டும், முறைகேடுகளாக ஊழல் செய்து விட வேண்டும் என்கிற அந்த முனைப்பா என்கிற கேள்வியை பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்களுக்கும் குற்றச்சாட்டா முன்வைத்திருக்கிற சூழல்ல அவசரமாக இவ்வளவு பணிகளுக்கு ஏன் ஒப்பந்த புள்ளி கோருகிறார்கள் என்கிற கேள்வி. ஆனா அரசு அதிகாரிகள் சில பேர்த்த கேட்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, டிசம்பர் ஜனவரி மாதத்துல நாங்க அந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இருந்தோம், அதனால அரசு நிர்வாகம் முடங்கிட்டு அந்த 2 மாதத்துல முடங்கி போன பணிகளை இப்ப செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏற்புடையதா என்பதை மக்கள் பார்வைக்கு விட்டுருவோம். சங்கீதா, விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.